கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் நல்லதை வர வைக்கிறோம். அப்படியே இந்த நேரத்தை தாமதிக்காதபடி அப்படியே பிரேயருக்குள்ள அப்படியே நம்ம கடந்து போகணும். அப்படியே அங்கி பாஷை பேசுறது அப்படியே அப்படியே வாய்ப்பு அப்படியே அண்டிய பாஷை அப்படியே மனவான நேசன தேவனமே அப்படியே அண்டிய பாஷை நேரம் அப்படி அப்படியே
Let your inner man get stronger. உள்ளான மனிதன் பலப்படட்டும். உள்ளுக்குள்ள ஆவியின் மனிதன் பலப்படட்டும். Let your spirit man get stronger in the name of Jesus. In the name of Jesus. Riba shanda rama galando robo shanda. Come on, praise him, praise him, praise him. Hallelujah, rama shanda rama shanda. Tekamanda rama shanda rama baba baba rama rama rama. Oh, in நினைவெல்லாம் ஆள்பவரே, என் நினைவெல்லாம் ஆள்வதே நீ மாத்திரமே. ஓ ரமா ஷanda ரமா balanda rama shanda. Tekamanda rama shanda. Just praise him. Glorify பண்ணுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்து. குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுவா. குறைவெல்லாம் நிறைவாய் மாறும். ஓ அபிஷேக நாதா எங்களை அடங்கூற்றும் தெய்வமே. ஓ ஹalleluya ரபஸ்ரீயாண்டா. ஓ ரிபாலதா ரமஷாதா ரபலதா ரப. ஆத்துமாவே நன்றி சொல்லு. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லிப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆமா பிரியமான பிள்ளைங்க, நான் ஏன் உன்னை ஸ்தோத்திரம் பண்ண சொன்ன தெரியுமா? ஏசப்பாக்கு ஏன் நன்றி சொன்ன தெரியுமா? ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றி சொல்லு. கர்த்தர் செய்த நன்மைகள், உனக்கு ஜீவனை கொடுத்த கர்த்தர் வைத்திருக்கிறார். கிருபையினால உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Come on, சோர்ந்து போக வேண்டாம். நீ நன்றி சொல்ல நீ ஸ்தோத்திரம் பண்ண அவருடைய கிருபை பெருகுது, அவருடைய தயவு பெருகுது. உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் பிசினஸ்ல, உன் வேலை இடத்துல. ஓ ஹalleluya ஹalleluya. ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார். நீ இருக்கிற எல்லைகளை கர்த்தர் விசாலப்படுத்த போகிறார். I'm telling you this prophetically. The door is open for you. The heaven is open for you tonight. இந்த வாழ்வில் வானங்கள் உனக்காய் திறக்கப்படுகிறது. ஓ ரபா ஷாதா ரதா வலபா. அந்நிய பாஷை வரங்கள் பெற்றவர்களை அப்படியே துதிக்க ஒரு கிருபை. உம்மாதா ரபா லதா ரபா ஷாதா ரதா வலதா ரபா ஷாதா. ஓ ஹalleluya, beautiful. இந்த இடமே ஜெபமலையால பொருளுது. ஓ ஜெபிக்க கர்த்தருடைய மகிமை கர்த்தர் அசைகிறார். கர்த்தர் தலையாட்டுகிறார். ஓ நீ ஜெபிக்க ஒரு பயிர் வருது. ஓ ரபா ஷாதா ரபா லதா ரபா ஷாதா ரபா லதா. ஒரு அபிஷேக மழை. There is a rain of God. Rain of anointing is here. Oh, அபிஷேக மழை. Oh, ரபா ஷாதா ரபா. Rain over there. Fire. Father, we thank you. இந்த மாலை வேளையில உங்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாக்கு வைத்தார், அவரை நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல. கர்த்தர் இந்த நாள்ல உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி இந்த நாளை நியமித்து வைத்தார்.
அதுதான் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அவர் சொன்னாலும் தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் உங்க புது கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலையும் பனி போல பிரசனத்தை ஊட்டினதுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நோக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சீட்டு நாமே உட்காருங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து வருவோம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். God is good. இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட அவரோட ஆவியானவரை கொண்டு பேசுவதற்கு இருக்கிறார். ஆமென். பரிசுத்த தேவன் பிரசன்னம், அற்புதம் செய்கிறவர், நல்லவர். இந்த நாளில் நான் பாசுறவங்களோட ஜக்கரியா 4வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனங்களை மையமாய் வைத்து உங்களோட பேசுவதற்கு இருக்கிறேன். We going to look into Zechariah chapter 4 in Old Testament, book of Zechariah chapter 4 verse 2 to 6. 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 6வது வசனக்குள்ள நாம் வாசித்து நம் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையானவர். இந்நாட்களிலும் தேவன் அவருடைய ஆவியை ஊற்றி சபையை தேவ பிள்ளைகளை நிரப்பி சகல சத்தியத்துக்குள்ளே நடத்த வல்லவர். அவர் ஆவியை ஊற்றி சபைகளை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். அந்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மளை நடத்துவாராக, வெளிப்பாடுகளை கொடுப்பாராக, தரிசனங்களை காண கிருபை பாராட்டுவாராக, அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுவாராக. ஆமென். எடுத்துட்டீங்களாமா? வாசிங்க. நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்துக்கு வலது புறமாக ஒன்றும் அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசினதும் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். 6வது வசனம். அப்பொழுது அவர், சேருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். Not by might, no by power, but by my spirit. By God's spirit, everything possible. இந்த உலகத்துல பலவீனமான ஒரு பாத்திர மனிதர்கள் பலவித சூழ்நிலைகளை தாக்கப்படக்கூடியவர்கள், வியாதினால, வறுமையினால, சாபம்னால, பல காரியத்தினால தாக்கப்படுகிற மனிதர்கள். கர்த்தர் படைத்த மனுஷன், the man was God creation. அந்த சிருஷ்டிப்ப அந்த மனுஷனை ஆண்டவர் ஒரு பலவீனமான பாத்திரமாய் வைத்திருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஆவியை அவனுக்குள்ள நான் ஊற்றுகிறேன், என் ஆவியை அவனுக்குள்ள நான் வைக்கிறேன் சொல்ற. அவருடைய ஆவி மனிதர்கள் பலவீனமான பாத்திரம் மறுபடியமாக பலனாக்குகிறது. ஒரு பலவானாய் மாற்றுகிறது. இன்றைக்கு நீங்க ஒரு பலவீனமா இருக்கிற அப்படி சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு பலவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செருபாபேல் இடத்துல தேவ தூதன் இறங்கி பேசுகிறார். ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இது. ஜக்கரியா பாத்தீங்க சொன்னா, அவர்கள் எல்லாம் சிறையிருப்புல இருந்து மறுபடியும் தன் தேசத்துக்கு வந்தார்கள். They back to their nations.
from the exile. And after that, they need to rebuild the temple. ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டக்கூடிய நிலைமை. அந்த கட்டுகிற அந்த வேலையில பல போராட்டங்கள், சூழ்நிலைகள் ஏற்பட்டது. They are weak people. அவர்கள் பலவீனமாக இருந்தார்கள். கர்த்தர் தேவதூதனை அனுப்பி கர்த்தர் பேசுகிறார் செருபாபேல் இடத்துல. கர்த்தர் ஆவியானவர் அங்க வெளிப்படுகிறார். அவருடைய வார்த்தை அங்க வெளிப்பட்டது. ஒரு விஷயத்தை கர்த்தர் அங்க பேசுகிறார். அவர்களுடைய வேதனையில், அவர்களுடைய கஷ்டத்தில், அவர்களுடைய பாடுகள் மத்தியில் அவர் சொல்லுகிறார், நீ எல்லாம் படுகிற எடுக்கிற பிரயாசங்கள் இல்லை, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால், இட்ஸ் நாட் பை பவர். உனக்கு இருக்கிற ஆஸ்தியின் பலம், உனக்கு ராணுவ பலம், உனக்கு எல்லா பலமா இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு மேல இந்த உலகத்துடைய அதிபதியின் ஆளுகை, அதுக்கு மேல பிசாசோடைய கிரியைகள் இருக்கு. ஆனா என்னுடைய ஆவினால எல்லாம் ஆகும்னு சொல்றார் செருபாபேல் இடத்துல. அங்க தேவ பிள்ளைகள் மத்தியில கர்த்தர் பேசுகிறார். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை இங்க கர்த்தர் பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு தீர்க்க தரிசனமான காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a prophetic time. நான் சொல்லுவேன், we are living in the prophetic season. ஒரு தீர்க்க தரிசனமான காலத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கட்டளை எடுக்கிறத அது தேவ சித்தத்துல கர்த்தர் கொண்டு போகிறார். நீங்களும் நானும் சொல்லுகிறத, நீங்களும் நானும் ஜெபிக்கிறத கர்த்தர் தீர்க்கமாய் அதை செய்து முடிக்கிற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே. And you must understand that. நீங்களும் நானும் நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களே சிறையிருப்புல தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள விடுதலை அடைந்திருக்கிறோம். We are free in Christ. ஒரு ஆமென் சொல்லுங்க. We are free in Christ. We have freedom in the Christ. கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு விடுதலை உண்டு. நீங்களும் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோட பேசட்டும். காதுள்ளவன் கேட்க கடவுது. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்க செருபாபேல் குறித்து இங்க பேசுகிறார். ஜக்கரியா மூலமாக பேசுகிறார். ஜக்கரியா எழுதுகிறார் இந்த புத்தகத்தை. கர்த்தருடைய ஆவியானவர் செருபாபேல் இடத்துல வெளிப்பட்டு தேவதூதன் மூலமாய் பேசுகிறார். அங்க கவனிச்சுக்க சொன்னீங்கன்னா, ஒன்றாவது ஒரு விஷனை பார்க்கிறார். இரண்டாவது வசனத்தை வாசிமா. நீ காண்கிறது என்னவென்று, நீ காண்கிறது என்னவென்றால், அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். குத்து விளக்கை நான் பார்க்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அல்லேலூயா. நான் குத்து விளக்கை பார்க்கிறார். அங்க செருபாபேல் பார்க்கிற ஒரு விஷன் ஒரு யூனிக்கான வித்தியாசமானது. இந்த குத்து விளக்கை இஸ் ரெப்ரசன்ட் காட்ஸ் சில்ட்ரன். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்க பார்க்கிறார். அந்த குத்து விளக்கு தேவ ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்லுவேன், அந்த குத்து விளக்கு சபைக்கு அடையாளமா இருக்கு. அதனால கடைசி வெளிப்படுத்தின புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 7 சபையை குறித்து நான் பார்க்கிறேன். யோவான் எழுதும் போது 7 சபையை குறித்து அவர் எழுதும் போது 7 குத்து விளக்குக்கு சமமானிக்கிறார். அல்லேலூயா. It represents God's children. தேவ பிள்ளைகளுக்கும் இன்றைய நாட்கள்ல சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. God gold symbolize God's divine purpose and holiness. அங்க ஆண்டவர் அந்த அந்த குத்து விளக்கு, அந்த பொன்னினால செய்யப்பட்ட குத்து விளக்கு, அதோடைய டிவைன் பர்பஸ், அதோடைய நித்தியமான ஒரு நோக்கத்தை குறித்து பேசுகிறது. அதோடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து குத்து விளக்காக நீங்களும் நானும் இருக்கிறோம் தேவ சமூகத்தில். அல்லேலூயா. அந்த குத்து விளக்க பார்த்து அடுத்தது நீங்க கவனிச்சீங்கன்னா 3வது 4வது வசனத்துல வாசிங்க. அதன் அருகில் கிண்ணத்துக்கு வலது புறமாக ஒன்று, கிண்ணத்துக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது. 2 ஒலிவ மரத்தை நான் பார்க்கிறேன். வாசிங்க. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, நான் என்னோட பேச செருபாபேல் கேட்கிறாரு. அவர் தூதன் இடத்துல கேட்கிறாரு, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்று. ஓகே,
கவனிச்சிங்கன்னு சொன்னா, இந்த ஒலிவ மரம் அங்க அந்த சூழ்நிலையில் அந்த குத்து விளக்குக்கு லெஃப்ட் டு ரைட் இருக்க அந்த ஒலிவ மரம் ரெண்டு முக்கியமான நபரை வெளிப்படுத்துது. ஒன்றாவது யோசுவா, ஆசாரியனாக யோசுவாவை குறித்து வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது அங்க ஜெருபாபேல். இவங்க ரெண்டு பேரும் இஸ்ரவேல் ஜனங்கள் குத்து விளக்குக்கு மத்தியில இடதுபுறமும் வலதுபுறமும் இவர்கள் அவர் பார்க்கிறார் விஷன். இட் ஸ்பீக் அபவுட் யோசுவா. அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆசாரியன் தேவை, அந்த ஜனங்களுக்கு ஒரு அதிபதி தேவை, அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை லீட் பண்ணுவதற்கு ரெண்டு முக்கியமான நபர் தேவை. அப்ப ஒலிவ மரம்ன்றது ஒலிவ எண்ணெய்க்கு ஒப்பிடப்படுகிறது. இட் ஃப்ளோஸ் கண்டினியூஸ். அந்த ஒலிவ மரத்திலிருந்து ஒரு விசேஷமான தேவனுடைய எண்ணெய், அந்த ஆனந்த தைலம் அதுக்குள்ள பிரவேசிக்கப்படுகிறது. அந்த குத்து விளக்குக்கு தொடர்ச்சியாக ஒளி கொடுக்கும்படியாக இந்த ரெண்டு இடத்துல அந்த வடதுபுறமும் கிழக்குப்புறமும் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு குத்து விளக்குக்கு ஒரு ஒளியை அது கொடுக்கறதை நம்ம பார்க்கலாம். அப்போ ஒலிவ மரம்ன்றது இன்னொன்று பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து வெளிப்படுகிறது. என்ன ஆயில் ரிப்ரசன்ட் ஹோலி ஸ்பிரிட். அப்ப அந்த குத்து விளக்குக்கு ரொம்ப தேவையானது என்னன்னா பரிசுத்த ஆவியான அந்த எண்ணெய் ரொம்ப தேவை. அந்த குத்து விளக்கை பிரகாசிக்க செய்வதற்கு கண்டினியூவஸா தொடர்ச்சியான ஒரு ஃப்ளோ அந்த குத்து விளக்கு தேவ பிள்ளைகளுக்கு சபைக்கு தேவை. அதை தான் இங்க சுற்றி காட்டுகிறார். ஒரு வெளிப்பாடாக அங்க ஒரு விஷனை பார்க்கிற தேவ தூதன் அங்க காட்டுகிறார். என் கர்த்தருடைய தூதன் அங்க பேசுகிறது பா. இன்னைக்கு அந்த ஒளி என்ன தேவ தூதனுக்கு ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு அது ஒப்பாக அது இருக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு 3 விஷயத்தை உங்க மைண்ட்ல நான் வைக்க ஆசைப்படுறேன். ஒன்றாவது, இங்க நீங்க கவனிச்சுக்க சொன்னா, இந்த சம்பவம் நடக்கும் போது அங்க தேவ ஆலயத்தை மறுபடியும் கட்ட ரீபில்ட் பண்றதுக்கு, தேவ ஆலயத்தை சீரமைப்பு செய்வதற்கு, மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் இறங்கி செருபாபேலையும் ஜோஷுவாவையும் ஆயத்தப்படுத்தி அங்க தேவ ஆலயத்தை கட்டக்கூடிய வேலைக்கு அவர் ரெடி பண்றார். பில்டிங், கட்டுவது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம லைஃப்ல கர்த்தர் ஒவ்வொரு விஷயங்களும் உங்க வாழ்க்கையில பில்ட் கட்டக்கூடிய நிலையை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். இரண்டாவது காரியம் தான் ரீபில்ட், மறுபடியுமாய் கட்டக்கூடிய, மறுபடியுமாய் நம்மளை கட்டக்கூடிய. பைபிள்ல அநேக காரியங்கள் கட்டுறது குறித்து அங்க பேசப்படுது பார்க்கிறோம். தேவ ஆலயத்தை ரீபில்ட், மறுபடியுமாய் கட்டுவது. அப்ப தேவ ஆலயம் இடிந்து போயிட்டது, மறுபடியுமாய் அதை கட்ட வேண்டும். இந்த தேவ ஆலயம்ன்றது ஒன்று இந்த சபை ஒப்பாக இருக்கிறது. It represents the church. Second, இந்த தேவாலயம் உங்களுடைய குடும்பத்துக்கு சமமா இருக்கு. உன் வீடு ஜெப வீடாக இருக்க வேண்டும். Your house must be a temple. ஜெப வீடாக இருக்கணும். அடுத்தது, you are the temple. பவுல் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, you are the temple of God. The Spirit of God lives in you. நீ தேவ ஆலயமாய் இருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்ப இந்த ஆலயத்தை கட்டக்கூடிய அந்த பணிக்கு செருபாபேலும் யோசுவாவையும் கர்த்தர் எழுப்பி அங்க அந்த தேவ பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். ஏன்னா அப்பதான் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அங்க ஆலயம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் அங்க இறங்கி வருகிறக்கூடியது. தேவனுடைய பிரசன்னம் அங்க இறங்கி வரணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னோட இருதயத்துல கர்த்தர் இறங்கி வரணும். உன் குடும்பத்துல கர்த்தர் வரணும். உன் சபையில கர்த்தர் வரணும். நீங்க சும்மா 4 பாடலை பாடிட்டு அப்படியே போறது இல்ல. நீங்க ஆளு எவ்வளவு பிரியாசப்பட்டு சர்ச்சுக்கு நீங்க வரீங்களோ அவ்வளவு பிரியாசம் தேவனுடைய ஆராதனையில கொடுக்கணும். Sometimes we are not serious about that. அதை குறித்து ஒரு அக்கறை இல்லை, அதை குறித்து ஒரு கவனம் இல்லை. ஆலயம் தூங்கக்கூடிய இடம் இல்லை. Sometimes you are taking risk, I tell you. ஆலயத்தில் வந்து தூங்குறது, ஆலயத்தில் வந்து விளையாடுறது, ஆலயத்தில் வந்து பேசுறது,
ஆலயத்துக்கு என்னது ஒரு கவனக்குறைவா வரக்கூடாது. கர்த்தர் ஆலயத்தை கட்டுவதற்காக தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உங்களை கட்டுறதுக்காக தேவன் பலியாய் இருக்கிறார். Temple. Hallelujah. You are the temple of God. உங்களை நீங்க கட்ட வேண்டும். நீங்க இந்த ஆலயமா இருக்கிறீங்கன்னு மறந்துடாதீங்க. அன்றைக்கு எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் என்ன செய்கிறார்? அங்க தன் தூதனை அங்க வர சொல்லி செருபாபேல் இடத்துல பேசுகிறார். அதிகாரி இடத்துல, கவர்னர் இடத்துல பேசுறார். இன்னைக்கு ஆண்டவர் சபையை கட்டுவதற்கு உங்களை எல்லாரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சபையை கட்டுறது நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சபையை கட்டுற பொறுப்புகள் பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, இட்ஸ் ஃபார் யூ. நீங்களும் அதை பங்கெடுக்க வேண்டும். உங்கள் மூலியமாய் பல ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வரணும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்ற அந்த கோட்பாடோட நம்ம மட்டும் வந்துட்டு போனோமா, எந்த விதத்திலையும் கிறிஸ்துவை நீங்க பங்கு எடுக்க. You are not share Christ to others. You are not sharing God's love to others. ஆண்டவர் ஆலயத்தை கட்டப்படுகிறதுக்கு காரணம் இருக்கிறது. அந்த ஆலயம் ரொம்ப விசேஷமானதா இருந்தது. எருசலேம் ஆலயம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடிய ஆலயம், கர்த்தருடைய வருகை வெளிப்படுத்தக்கூடிய ஆலயம். அதனால தான் சொன்னேன், நீங்களும் நானும் ரொம்ப விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. டெம்பிள், ஆலயத்தை கட்டணும். உங்க ஆலயத்தை நீங்க தான் கட்டணும். ஜெபத்தினால சபைக்கு வரும்போது ஒரு ஒரு உணர்ச்சியோட தேவனை ஆராதிக்க, ஒரு ஒப்பு கொடுத்தோட தேவனை ஆராதிக்கணும். ரொம்ப முக்கியம். பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த 1/2 மணி நேரம் அந்த வர்ஷிப் டைம்ல பாடலை பாடி கர்த்தரை நல்லா துதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். உன் லைஃபே மாற்றக்கூடிய வல்லமையா இருக்கு அந்த ஆராதனையில. ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் வர்ஷிப்ல இருக்குது. அது உனக்குள்ள கர்த்தர் அது வைத்திருக்கிறார். நான் சொன்ன பில்டிங், ஆலயத்தை கட்டுவது. ஆண்டவர் நோவாவை அழைத்து அந்நாட்களை கட்டுவதற்காக, பேழையை கட்டுவதற்காக நோவாவை அழைக்கிறார். God called Noah to build the ark. ஏன்னா அந்த நாட்கள்ல அந்த நோவாவுடைய பேழை ஒரு முக்கியமான சிக்னிஃபிகன்ட் அடையாளமாக இருந்தது. தேவ பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் நோவா பேழையை கட்ட சொல்றார். பில்ட், பார்க்காத ஒன்றை தேவன் கட்ட சொல்கிறார். இன்னைக்கு நான் கேட்டேன், எத்தனை பேர் பரலோகத்தை பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் பரலோகத்தை பார்த்திருக்கீங்க? அப்படியே கையை காட்டுங்க. எனிவன்? ஆனா அங்க போறதுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க, தெரியுதா? You are building your life simply to go to heaven. It's not for anything else. நம்ம ஆலயத்துக்கு தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள மட்டும் வரல, ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள மட்டும் வரல, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மட்டும் வரல, கர்த்தர் நமக்கு ஆய் வைத்திருக்கிற ஒரு ஸ்தலத்துக்கு போகிறதுக்காகவும் நம்மளை ஆயத்தப்படுத்த தான் வந்திருக்கும். You need to build that. நோவாவை கொண்டு கர்த்தர் அந்த பேழையை கட்டி ஒரு பரிசுத்த சந்ததியை ஆண்டவர் உருவாக்குறார், கட்டுறார். And you are in the process of building. Yeah. எல்லா இதுலயும் உங்களை அறியாமலே சில விஷயங்கள் நீங்க பில்ட் பண்ணிட்டு போவீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் சில விஷயங்களை உங்க வாழ்க்கையில பில்ட் பண்ணீங்க, கட்டுவீங்க. கர்த்தர் அநேக விஷயங்களை உங்களை கட்டி எழுப்ப உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து சொன்ன டெம்பிள் சொன்ன, அடுத்ததாக பை மை ஸ்பிரிட், என் ஆவினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். Only God can help us to build. தேவன் மட்டும்தான் நம்ம கட்டுறதுக்கு உதவி செய்ய முடியும். Only God can help you. அப்பனா அவருடைய ஆவியை ஊற்றி, என்னோட கூட இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 3:11. இப்ப நம்ம பரிசுத்த ஆவியை பத்தி நான் கொஞ்சம் சின்ன ஒரு டச் பண்றேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும். எஸ், எடுத்தவங்க வாசிங்க. 3:11. மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும்
ஆவியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். Hallelujah. Baptism with the Holy Spirit. Not by power, not by might, but by my spirit. கர்த்தருடைய ஆவியால எல்லாத்தையும் செய்து கொடுக்க இருக்கிறார். அப்ப புதிய ஏற்பாடு தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்ப யோவான் சொல்றாரு, நான் மனம் திரும்புதலுக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், தண்ணீர் ஞானஸ்தானம். எனக்கு அடுத்தது இன்னொருத்தர் வருவார், எனக்கு அடுத்தது இன்னொருத்தர் வருவார். அவர் ஒன்று என்னவா, அக்கினினால, பரிசுத்த ஆவினாலையும் அக்கினினாலையும் உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். He will baptize you with the Holy Spirit and fire. பரிசுத்த ஆவினாலையும் அக்கினினாலையும் உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமானா, there is a power. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நிஜமானது. நீங்களும் நானும் உங்கள் லைஃபை கட்டுவதற்கு இந்த உலகத்தில் எதிர்நீச்சல் போட்டு போகிறது முன் செல்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. உங்களுடைய உள்ளான மனிதனை ஆவியானவர் கனெக்ட் பண்ணணும். பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களை என்னையும் அதை வச்சு மிதக்க வைக்கிறதுக்காக இல்ல. இட்ஸ் டு இம்பார்ட் யுவர் இன்னர் மேன். உள்ளான மனுஷனோட ஒரு கனெக்ஷன் செஞ்சு, அந்த கனெக்டிங் மூலமா ஹெவன்லி ஒரு கனெக்ஷன் செய்து உன்னை சாட்சியாக எழுப்புவதற்காக, ஒரு பிரகாசிக்க வைக்கிறதுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கனெக்டிங் வித் தி இன்னர் மேன், உன்னோட உள்ளான மனுஷன். அப்ப நமக்கு சரீரம், நம்மளுக்கு ஆத்மா, நம்மளுடைய ஆவி, your spirit, your inner man. அப்ப இந்த வெளியில உள்ளான மனிதன் பலன் அடையும் போது வெளி தோட்டத்தில் அப்பியரன்ஸ், வெளியில உள்ள மனுஷன் பலனாயிருப்பான். உன் ஆவியில கலங்கம் உண்டாகி உன் ஆவியில நீ பலன் இல்லைன்னா உன்னோட அப்பியரன்ஸ், உன்னோட தோட்டத்தில் வெளி தோட்டத்தில் மனிதன் அவன் பலவீனமாயிருப்பான், ஒரு பயத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பான். So you need to get stronger in the inner man, your spirit. உன்னுடைய ஆவியில நீ பலன் அடைய வேண்டும். முக்கியம். அநேக வேளையில நம் கண்ணுல பார்க்க முடியாத உள்ளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், இன்னர் மேன் சொல்லுவோம், உள்ளான மனிதன். அவனை பொறுப்பெடுக்கிறதே இல்லை. அவன் மூலியமா தான் ஒரு வல்லமை உனக்குள்ள வெளியே தோன்றும். அவன் பலன் அடைந்தால் தான் உனக்கு பலன் உண்டாகும். Hallelujah. Don't forget that. So you all need to pray harder. நல்ல ஜெபம். ஆண்டவரே, என் உள்ளான மனிதனை நிரப்புங்க. அது எப்படி நிரப்பப்படுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் நிரப்ப முடியும். உன் உள்ளான மனுஷனுக்கு ஒரு காயம் பட்டுருச்சுன்னா, இப்ப நான் உள்ளான மனுஷனது உன்னோட ஹார்ட், உன்னோட இருதயம். உன் இருதயத்தில் ஒரு காயம் பட்டுருச்சுன்னா பிளாஸ்டர் போட்டு ஒட்ட முடியுமா? Can you put plaster? இல்ல அதுல மருந்தை வச்சு. அதுக்கு ஒரு உன்னதமான ஒரு தேவனோட பிரசன்னம் தான். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் உனக்கு உள்ளான காயத்தை அவரு ஆற்ற முடியும். அவரு தான் மருந்து. இன்னைக்கு அந்த உள்ளான மனுஷனை நீங்களும் நானும் அவன் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். Baptism of the Holy Spirit. You must be empowered by the Holy Spirit. இன்னைக்கு ஆண்டவர் செருபாபேல் இடத்துல வெளிப்பட்டு தூதன் மூலமாய் பேசுகிறார். செருபாபேல் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நான் சொல்றேன், அநேக பேர் உங்களுடைய பலத்துல சார்ந்து இருக்கிறீங்க, அநேக பேர் உங்களுடைய விஸ்டம்ல சார்ந்து இருக்கிறீங்க. இட்ஸ் நாட் பை பவர் அண்ட் மைட். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. இந்த வார்த்தையை நல்லா பதிவு செய்து கொள்ளுங்க. அநேக வேலையில ஒரு நல்ல படிப்பு படிச்சுட்டா நான் வெளியே வந்துடுவேன், மேலே வந்துடுவேன் நினைக்கிறீங்க. படிப்பு உங்களுக்கு உதவி செய்யாதுங்க. கர்த்தர் இல்லைன்னா படிப்பு வெறுமையாயிரும். சரீரம் நீங்க நினைக்கிறீங்க நல்லா இருக்குது, நான் உழைச்சி நல்லா தான். அந்த சரீரம் ஒரு நொடி தான், ஒரு நொடி தான். யோபுவோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைத்து பாருங்க. யோபு பலனும் பராக்கிரமுமா இருந்தான். யோபு பலம், யோபுவோடைய ஆஸ்திகள், he was wealth, but everything gone in just in a second. ஒரு நொடியில எல்லாமே ஒண்ணு இல்லாம போச்சு யோபு வாழ்க்கையில. அப்படியே முடிந்தது எல்லாம். யோபு தனியா உட்கார்ந்து அழுகிறான்.
கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்ன்றான். போய் படித்து பாருங்க யோபு புஸ்தகத்தை. ரொம்ப இல்லை, ஒரு அதிகாரத்தை படிங்க. You will understand the whole story. யோபு லைஃப்ல என்ன நடந்தது. எவ்ரிவன் வீட்டில் போய் கண்டிப்பா வாசிக்கணும் யோபு 1வது அதிகாரம். அவன் நினைச்சான் அவனுக்கு இருக்கிற எல்லாமே, பிள்ளைகள், சொத்து எல்லாமே இருக்குது, சந்தோஷம், எவ்ரிதிங் இஸ் தேர் இன் சீனா. just in a second, ஒரு நொடியில் எல்லாம் ஒன்றுலாம் போயிட்டது. ஆனதான் சொல்றாரு, எல்லாம் தேவ கிருபை. அல்லேலூயா. எல்லா ஆண்டவருடைய கிருபை. கர்த்தர் உங்களை நினைச்சான ஒரு நொடியில் உன்னை தூக்கி மேல ராஜாவா உட்கார வைப்பா. நீ விசுவாசா தேவனுடைய மகிமை காண்பாய். ஒரு செகண்ட் போது ஆண்டவருக்கு உங்களை தூக்கி மேல நிக்க வைக்க, உங்களை அழகு பார்க்கறதுக்கு கர்த்தருக்கு அநேக வருஷங்கள் தேவையில்ல. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறவர். நீங்க நான் சொல்லுவேன், அவருடைய ஆவியை, கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிங்க. அவரை அந்த பிரசன்ஸ் அப்படியே உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாங்க. அந்த பிரசன்ஸ் உங்களை நடத்தும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய 40 வருஷ பயணத்தில் தேவ பிரசன்னம் வழி நடத்தினது. அந்த பிரசன்னம் அங்க கூடயே. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் மோசமானது. இந்த உலகம் மோசமானது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் விளங்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க அறிந்திருக்கணும். இந்த உலகத்துல கர்த்தராகிய இயேசு நன்மை செய்யும்படியாய் வந்தார். ஆத்துமக்களை ரட்சிக்கும்படியாய் வந்தார். மீட்டெடுக்கிறதுக்காய் வந்தார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும். இந்த மாலை வேளையில நாம் ஜெபிக்க போறோம். I want everyone to respond to this. We going to pray. நம்ம எல்லாரும் பிரேயர் பண்ண போறோம். என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் நீங்கள் வேண்டும். Baptism of the Holy Spirit. ஒரு ஆவியானவர் அப்படியே அசைவாடுங்க. அநேகரை கர்த்தர் தொட்டார். தொடர்ந்து அவரை நீங்கள் ஜெபித்து உங்களுடைய உள்ளான மனுஷனை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருங்க பேசுகிறார். நீ ஆலயத்தை கட்டுவதற்கு நீ எல்லாம் பொருளாதாரம், பலம், ஜனங்கள், மக்கள் இப்படிலாம் பார்க்கிற செருபாபேல், அதெல்லாம் கைவிட்டுறோம். என்னுடைய ஆவி இருந்தால் மாத்திரமே அந்த ஆலயத்தை கட்ட முடியுன்ற. உங்க வாழ்க்கையை கட்டுறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தேவை. உன் குடும்பத்தை கட்டுறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தேவை. சபையை கட்டுறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தேவை. இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் தேவை. இன்றைக்கு அது நடக்கும். கர்த்தர் செய்வார். இந்த புதிய ஆண்டுல நம்மளுடைய கருப்பொருள் எம்பவர், ரிபியூல் அண்ட் எக்ஸல், இது மையமாய் வைத்து கர்த்தர் நம்மளை மறுபடியும் இந்த ஆண்டுல ஆரம்பத்தில் நம்மளை பலப்படுத்த போகிறார். நமக்கு உபவாச ஜெப கூட்டம் இருக்கிறது. we going to start 1 week உபவாச ஜெப கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். 1 week going to pray, fast and pray. நல்ல உங்களை ஆவி அனல் மூட்ட போறீங்க. மாம்சத்தை ஒடுக்கி, மாம்சத்துக்கு சாப்பாடை குறைச்சி உடைய ஆவிக்கு நீ உணவு கொடு. அல்லேலூயா. அதை கர்த்தர் செய்வார். அதை ஆமென். அப்பொழுதுதான் நீங்கள் பலன் அடைந்து விஷன் தரிசனங்களும் எல்லாரையும் உங்களால் பார்க்க முடியும். கர்த்தரோட வழி நடத்தல் என்னது என்று அறிந்து கொண்டு then you will be led by the Spirit. அப்பொழுது நீ ஆவியினால வழி நடத்தப்படுவாய். ரோமன்ல சொல்லுகிறார் led by Spirit. அப்படி நம்ம லைஃப்ல நம்ம சிந்தை, நம்ம மாம்சத்தின் சிந்தை வழி அல்ல, கர்த்தர் வழி நடத்தணும். நம்மளை அவர் அழகா நம்மளை கைட் பண்ணி கொண்டு போவார். ஆமென். இந்த ஆண்டுல நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய போகிறார். கம் லெட்ஸ் ப்ரே. கண்களை மூடி நம்ம அப்படி ஜெபிப்போம். லெட்ஸ் இன் a man we get stronger. அந்த உள்ளான மனுஷன் மேல நடி அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் அப்படியே நின்றுக்கிட்டோ, முழங்காலிலையோ உட்காந்தோ, you going to pray and ask God, என்ன பரிசுத்த ஆவியினால என்னை பலப்படுத்துங்க, பரிசுத்த ஆவியினால பலப்படுத்துங்க. Hallelujah. Yes, in the name of Jesus. Yes, in the name. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். we going to pray. இந்த புதிய ஆண்டுல பரிசுத்த ஆவியானவரே நம்மளை வழி நடத்தணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியினால வழி நடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார்.
அநேகர் தேவ பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தாவினால வழி நடத்தப்பட்டார்கள். அநேக பரிசுத்தவான்கள் ஆவியில வழி நடத்தப்பட்டார்கள். இந்த மாலை வேளையில ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் பிரேயர் பண்ண போறோம். காட், ஆண்டவர் என்ன பரிசுத்த ஆவினால என்ன வழி நடத்துங்க, உங்க சித்தத்தை செய்யும்படியா என்னை நடத்துங்க, உங்க சித்தத்தில் வைத்து என்னை நடத்துங்க என்று சொல்லி we going to pray. Oh hallelujah rabba shaga rabba randa la gaba la. அப்படியே ஒரு நிமிஷம் I want you to offer yourselves a living sacrifice. ஒரு ஜீவ பலியாய் உங்களை அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையை மறுபடியுமாய் கட்டுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியுமாய் பலன் நடந்து எழும்பட்டும். ஓ எஸ், அங்க செருபாபேல் பார்க்கிற விஷன் குத்து விளக்கு, அதன் மத்தியில ஒலிவ மரம். இந்த குத்து விளக்குக்கு பலனே அந்த ஒலிவ மரம் தான். அந்த குத்து விளக்க நடத்தக்கூடியது அந்த ஒலிவ மரத்தோடைய விசேஷமான கிருபை. அந்த கிருபை இன்றைக்கு உங்கள் மத்தியில உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராய் அந்த ஒலிவ மரம் உங்களை ஓ எஸ் முடிவில்லாத அபிஷேகம் பண்ணி நடத்த அப்படியே ஒப்பு கொடுப்போமா? லெட்ஸ் ப்ரே. எல்லாரும் அப்படியே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியால நான் வழி நடத்தப்படணும். என்ன உள்ளான மனிதனை நீங்க நடத்துங்க. உங்களுடைய ஆவியினால் என்ன நிரப்பி நடத்துங்க. உங்க அபிஷேகத்தில வைத்து நடத்துங்கப்பா. அல்லேலூயா. ரமா ஷாந்தா ரபா மாமா ரந்தா. ஓ எஸ் ரமா கஷாதா. ஆமென். கம் அப்படியே ஒரு நிமிஷம் ரெஸ்பாண்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரு 2 minutes தான். எஜமானனே, கம் ஆன். எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தே. எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தே. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட
நம்புகிறேன் நீங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் ஒரு ஒப்பு கொடுத்து ஒரு முக்கியமான நேரமாய் கருதி கர்த்தர் சமூகத்தில் இந்த ஆண்டு முழுவதுமா கர்த்தருடைய ஆவியினால நான் வழி நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், சபை கட்டப்பட வேண்டும். நிச்சயமாய் நீ ஜெபிப்பேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். தகப்பனே நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்போம். I will pray for you. Father, we thank you. We thank you for your wonderful presence. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி. உங்க கிருபை தயவும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல வைக்கிறேன். நீ ஆவியில வழி நடத்த படும்போது ஒரு ஃபேவர் உன் மேல வரும், ஒரு தேவ தயவு உன் மேல வரும். மனிதர்கள் கண்களில் நீ தயவு பெறுவாய். At the same time தேவனுடைய கண்களில் நீ தயவு பெறுவாய். என் எல்லா நிதியில் நீ வளர்ந்து ஒரு பலவானாய் எழும்புவாய். ஆவியின் மனுஷன் பலன் அடைந்து ஆவியின் மனுஷன் வளரும் போது சரீரபூர்வமான அடையாளங்களை நாம் பார்க்க முடியும். You found favor in the eyes of man. You found favor in the eyes of God. And you will get stronger and stronger in your life. Father, we thank you. உங்க வார்த்தைக்காக நன்றி. இந்த மாலை வேளையில உங்க சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் நிலைநிறுத்தும். Father, just empower them. பலப்படுத்துங்க, அபிஷேகம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவரை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு கரவழியை நல்ல கரங்களை தட்டி